ஆப்கே அதாலத்தில் அசாமின் முதலமைச்சர் ஹெமந்தா பிஸ்வ சர்மா மீதுள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. ஹிமந்தா சார், சத்தீஸ்கரோட முதல்வர் பூபேஷ் பகேல் உங்களுடைய பழைய நண்பர். அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி இவருக்கு என்ன கொடுக்கல. சரி, என்னென்ன கொடுத்தாங்க? ஆட்சி அமைக்கும் போது அமைச்சராக்கினாங்க, அது லீடர் ஆக்கினாங்க. ரஜத் சார், அமைச்சரை மக்கள் தான் உருவாக்குறாங்க, எம்எல்ஏக்களை மக்கள் தானங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் என்னங்க பண்ணுச்சு? நாம ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, 22 வருஷம் நீங்க காங்கிரஸ்ல இருந்தீங்களா, நீங்க லீடர் ஆனதே காங்கிரஸ் ஆளதானா, ஆனா சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு கிடைச்சது நேரா பிஜேபியில போய் சேர்ந்துட்டீங்க. ஏங்க, நான் என்னுடைய மொத்த இளமையையும் காங்கிரஸுக்கு தான் கொடுத்தேன். அதையும் தாண்டி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அப்புறம் ஏன் காங்கிரஸ் விட்டீங்க? விட வேண்டிய நேரம் வந்துச்சு. எனக்கு என் மாநிலம் தாங்க முக்கியம். என்னோட மாநிலம் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமோட நன்மைக்காக காங்கிரஸை விட்டு விலக வேண்டியது இருந்துச்சு. ஸோ சிரிச்சுக்கிட்டே விலகிட்டேன். காங்கிரஸ்ல இருக்கும்போது அம்மா வந்து சோனியா காந்தி, சகோதரன் ராகுல் காந்தி. என்னோட அம்மா பேரு மிலானினி தேவி. நான் எப்பவுமே சோனியா காந்தியை என் அம்மாவா நினைச்சது கிடையாது. சோனியா காந்தி நல்லவங்க தான், அவங்க பெரிய தலைவி தான். ஆனா இந்த காங்கிரஸ்காரங்க சொல்றாங்கல்ல, நீங்க காந்தி குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டீங்க, காந்திஜியோடைய குடும்பத்துக்கும் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுடைய குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தங்க? நீங்களும் ஒரு குடும்பம் தான், ரஜத் சர்மா சாருடைய குடும்பமும் ஒரு குடும்பம் தான். தே ஆர் நாட் ஆன் ஹையர் பெடஸ்ட்ரல். இல்ல, அவங்க எப்பவுமே ரொம்ப ஹையர் பெடஸ்ட்ரல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அப்படி தோணலையேங்க. ஏன்னா நாம பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துருக்கோமே. ஏன்னா எனக்கு எப்பவுமே அவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் தோணுனதே இல்லைங்க. என்னை விட இல்ல அப்படின்னா யாரோடலாம் நான் ஒர்க் பண்றேனோ அவங்கள விட ஹையர் பெடஸ்ட்ரல்ல இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு. இல்ல சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த காலத்துல நீங்க சோனியா காந்திக்கு நெருக்கமா இருந்தீங்க, ராகுல் காந்திக்கும் நெருக்கமா இருந்தீங்க. நார்த் ஈஸ்ட்லயோ இல்ல அஸ்ஸாம்லயோ புதுசா ஏதாவது நடக்கும்போது நீங்க சோனியா காந்தி கிட்டயோ இல்ல ராகுல் காந்தி கிட்டயோ இதை போய் சொல்லி இருக்கலாம். இல்ல, இங்க பாருங்க, சோனியா காந்தியோட என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது. டு த எக்ஸ்டென்ட் மிசோராம்ல எலெக்ஷன், நீங்க போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. மணிப்பூர்ல தேர்தல், அங்கேயும் போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணேன். அப்போ ஒரு நாள் நான் சோனியாஜியை பார்த்து கேட்டேன், மேடம் நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணேன், இப்போ நீங்க முடிவெடுக்கிற நேரம் நீங்க கொடுங்கன்னு. ஆனா அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களால என்ன வேல்யூ கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்கலாம். அவரை பார்த்து நான் எங்க கேட்கணும்? ராகுல் காந்தி தான் என் வீட்டுக்கு வந்தாரு, நான் எதுக்கு அவர் வீட்டுக்கு போகணும்? அதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? நாம போவோம் வருவோம், எல்லார் வீட்டுக்கும் தாங்க போவோம் வருவோம். ஆனா ராகுல்ஜியோட வீட்டுக்கு போனீங்களா? சோனியாஜியோடைய வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சோனியாஜியும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ராகுல்ஜியும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இல்ல, நீங்க ராகுல்ஜியை பார்க்க போனப்ப உங்களை விட ராகுல்ஜி தன்னுடைய நாய் அதிகமா கவனிச்சுக்கிட்டாராம். இல்ல அந்த கதைய நீங்க என்னோட ஆங்கிள் கேட்டாதான் உங்களுக்கு முழு கதையும் புரியுங்க. ராகுல் காந்தி எங்க எல்லாரையும் வர சொன்னாரு, என்ன மட்டும் தனியா வர சொல்லல. யாரை கூப்பிட்டாரு? தருண் கோக்கைய வர சொன்னாரு. யாரை கூப்பிட்டாரு? சிபி ஜோஷிய வர சொன்னாரு. அப்போ அவரு ராஜஸ்தான் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர். என்ன கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாமோட பிசிசியுடைய தலைவர் அஞ்சன் தத்தன் சாரை கூப்பிட்டாரு. நாங்க ரூமுக்குள்ள போனோம், பேச்சுவார்த்தை ஆரம்பமாச்சு. சரியா ஒரு 5 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா அவரோட நாய் வந்தது. அதாவது எந்த டேபிள்ல எங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டும் சர்வ் பண்ணாங்களோ அதே டேபிள்ல உட்காந்து நாயும் சாப்பிட ஆரம்பிச்சது. நான் 3 பேரையும் பார்த்தேங்க. 3 பேரும் சந்தோஷமா உட்காந்து டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் முதல் தடவையா போயிருக்கேன். அவங்க கல்ச்சரே நாய் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் அவங்க கிட்ட எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். என்னால எப்பவுமே அப்படி சாப்பிட முடியாதுங்க. அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் இனிமே வரலன்னு சொன்னேன். அப்புறமா ராகுல் சார் அந்த நாயோட ஒரு வீடியோ எடுத்து, அதே நாய் தாங்க. அதே நாய் தானா? அதே நாய் தான். ஆனா அவர் அப்ப அந்த வீடியோவை போட்டப்ப மக்கள் எல்லாம் உங்க பேரை எழுதி, அதாவது காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க, பாருங்க இந்த நாய் உங்களை விட விசுவாசின்னு. இங்க பாருங்க, இந்த விசுவாசங்கிற வார்த்தை இங்க எதுக்கு வந்துச்சு? ஏங்க, நாம விசுவாசமா இருக்கிறதுக்கா பார்ட்டியில சேர்றோம்? விசுவாசம் அப்படின்னா என்னங்க? எனக்கு இவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா சொல்லுங்க? இங்கே பாருங்க,
இங்க பாருங்க ரஜத்ஜி, கொஞ்சம் பாருங்க. இத நான் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ராகுல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய கொலீக். நீங்க உங்க நாட்டுக்கு தாங்க விசுவாசமா இருக்கணும். இந்த திரும்ப திரும்ப இந்த காங்கிரஸ்காரங்க அவங்களுக்கு தலையில என்ன இருக்குன்னு நிஜமா தெரியலங்க. விசுவாசம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை ராகுல் சார் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கலாம். நான் கடன்ல எதுவும் வாங்கலங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் அவர்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? இத பாருங்க, நார்மலி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி இருக்கிறதுக்கு காந்தியோட குடும்பம் தான் காரணம். இன்னைக்கு ஓட்டு கிடைக்கிறதே அதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். காங்கிரஸ்ங்கிறதே மகாத்மா காந்திஜிக்காக தான். நீங்க பேரை ஹைஜாக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இருக்குல்ல, இதுல வசதிக்காக ராகுல் காந்தி காந்தி பேரை வச்சிருக்காரு. அந்த டைட்டில் ஹைஜாக் பண்ணப்பட்டதுங்க. சோனியா காந்தி அவங்க பேர்ல இருந்து காந்தியை கட் பண்ணிட்டா காங்கிரஸ் இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற இந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அதுவும் அங்க பிக்சர் இருக்கு பாருங்க, அது அந்த மகாத்மா காந்திஜியோடைய காங்கிரஸ்ங்க. அவரால் இந்த இடத்துல இருக்கு. இல்லைன்னா காங்கிரஸ் எங்க இருக்கும்? காந்திஜியோடைய குடும்பம் தான். ஆனா அந்த காந்தி குடும்பம் இந்த காந்திஜியோட குடும்பம் கிடையாதுங்க. அது மகாத்மா காந்திஜியோடைய குடும்பங்க. இல்ல, இப்ப யாரையாவது வந்து என்கிட்ட டிஸ்பியூட் பண்ண சொல்லுங்களேன். நான் டிஸ்பியூட் பண்றேங்க. நீங்க பண்ணுங்க. நீங்க எதை சொல்லி டிஸ்பியூட் பண்ணுவீங்க? 24 டிசம்பர் 2010 ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ராகுல் காந்தி வில் பி தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் தி அப்ரோப்ரியேட் டைம். ஆமா, அப்போ மோடி சார் இல்லையே. 2014 மோடிஜி கம்மிங் டு பிக்சர். அந்த டைம்ல நாங்களும் அப்படிதாங்க நினைச்சோம். 2010 என்னுடைய வயசு என்ன, நாங்களும் மனசுல அப்படிதாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது முதல்ல என்ன, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தியோடைய பையன், இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் நானும் இருந்தேன். நான் உண்மையை மறைச்செல்லாம் பேச. எல்லாரும் பொதுவா இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணதும் அவங்க பழைய ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. நான் என்னுடைய ஒரு பழைய ட்வீட்டை கூட டெலீட் பண்ணவே இல்லைங்க. என்னோட ட்வீட்ல இருந்து தான் அவங்க இதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணப்போ என்ன நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. That day night I could have delete all my tweets, the old tweets. பட் நான் ஏன் ட்வீட்ஸை டெலீட் பண்ணலன்னா, ஏன்னா என் பசங்களுக்கும் நான் சொல்லி வைக்கணும் இல்லைங்க. இங்கே பாருங்க, உங்க அப்பா 2010 என்ன யோசிச்சேன், இன்னைக்கு என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி வைக்கணும்ல. நம்ம நாடே 2010 அப்படிதான் யோசிச்சது. இன்னைக்கு பாரதம் வேற மாதிரி யோசிக்குது. திஸ் இஸ் த சேஞ்சிங் பிக்சர் ஆஃப் இந்தியா. அதை என் ட்வீட்டை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பாருங்க, உங்க கூட காங்கிரஸ்ல இருந்த பழைய நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல நிறைய கேசஸ் இருந்துச்சான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பாருங்க, பவன் தேடாவோட எக்ஸாம்பிள சொல்றேன். அவர் என்ன சொல்றதுன்னா, நீங்க நார்தா ஸ்கேம்ல இருக்கீங்களா, சாரதா ஸ்கேம்ல இருக்கீங்களா, எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு இருக்கான். ஆனா இன்னைக்கு இது ஃபேர் அண்ட் லவ்லி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். முதல்ல, காங்கிரஸ்ல இருந்து எந்த பழைய நண்பர்களும் எனக்கு எதிராக பேசுறது இல்ல. அவங்க எல்லாரும் என் நண்பர்கள் தான், இப்பவும் நண்பர்கள் தான். யாரும் எனக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. செகண்ட், என் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, எந்த கோர்ட்ல இருக்குங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுங்களேன். நானும் உங்களை சொல்லலாங்க, போப்பர்ஸ் ஊழல்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா அதுக்கு ஆதாரம் காட்டணும்லங்க. என் கேஸ் எங்க இருக்கு? நான் அதை கேட்டே பைத்தியம் ஆயிட்டேங்க. ஐயா, அட்லீஸ்ட் அந்த கேஸ் நம்பரையாவது சொல்லுங்க. நானும் போய் ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நார்தா ஸ்கேம்ல உங்க மேல சிபிஐ ரெய்டு வந்துச்சான். இங்க பாருங்க, சிபிஐ என்ன கூப்பிட்டாங்க ஆஸ் எ விட்னஸ். கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுல ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் விட்னஸ். வைல் ஐ வாஸ் இன் காங்கிரஸ், நாட் வென் ஐ வாஸ் இன் பிஜேபி. நிறைய பேர் நான் அதனால பிஜேபியில் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, என்ன சிபிஐ விசாரணைக்கு அழைச்சது 2014. 2015 ஜான்வரி பிகினிங்ல சிபிஐ என்ன சொன்னாங்க, இவர் அக்யூஸ்ட் இல்ல விட்னஸ்னு சொன்னாங்க. பிப்ரவரியில போய் சோனியா காந்தி கையில நான் பேப்பரை கொடுத்தேன். இங்க பாருங்க மேடம், நான் கிளீன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நீங்க என் ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணல. இல்ல, ஆகஸ்ட்ல போய் நான் பிஜேபியில ஜாயின் பண்ணேன். when I joined பிஜேபி, அந்த நேரத்துல என் பேர்ல எந்த கேஸும் இல்ல, இன்னைக்கும் எந்த கேஸும் இல்ல, இனி எதிர்காலத்திலே எந்த கேஸும் வரக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லூயிஸ் பர்கர் கேஸும் உங்க மேல இல்லையா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்ல. அதனால நான் போய் ஃப்ரான்டைல் குவஹாத்தில கேஸ் கொடுத்தேன். சுப்ரியா ஸ்ரீஜே காங்கிரஸ் லீடர், அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே கட்டுக்கதைங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், என் பேரை தருண் கோகோய் தான் முதல்ல சொன்னாரு. என் பேர்ல லூயிஸ் பர்கர் கேஸ் இருக்குதான். நான் குவஹாட்டி செஷன் கோர்ட்ல கேஸ் கொடுத்தேன்.
நான் என்ன சொன்னேன், ஐயா என் கேஸ் நம்பரை மட்டும் கொடுங்க, என் பேர்ல கேஸ் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா கொக்கோய் சாரால நம்பரை கொடுக்க முடியல. அதாவது கோர்ட் அவருக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது இந்த நபருக்கு எதிராக நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, அதாவது கேஸ் நம்பரை கொடுக்குற வரைக்கும் நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு எதிராக இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அப்புறம் ட்வீட் வரும், ட்ரோல் வரும், அப்புறம் எல்லாமே வந்துருங்க. ஆனா உங்கள் நீதிமன்றத்துல நான் தெளிவா சொல்றேன், என் மேல என்ன வழக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, ஏதாவது பேப்பரை காட்டுங்க. இல்லங்க, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முதல்ல நான் அதை பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் கிடையாது. இல்லங்க, நான் அந்த மாதிரியான சிஸ்டம்லயே இல்ல. இத பாருங்க, நான் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் காங்கிரஸை பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் கிடையாது. அப்புறம் காங்கிரஸுக்கு பயப்பட வேண்டிய தேவையும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் அடிக்கடி இப்படி சொல்லுவாரு, நான் பயப்பட மாட்டேன்னு, ராகுல் காந்தி. இத பாருங்க, ராகுல் காந்தியோடையது வேற ஒரு சிஸ்டம். அவர் பயப்பட மாட்டார், ஏன்னா கோர்ட்டுக்கு அவர் ரெகுலரா போயிட்டு வர்றாருல. நீங்க இன்னைக்கு பாருங்க, ஏங்க ஏதாவது ஒரு பார்ட்டி சொல்லட்டுங்க, அதாவது நீங்க எந்த ஸ்கேமோட பேரை சொன்னாலும், அதாவது தீஸ் ஆர் த ஸ்கேம் எலிஜிட்லி அப்படி நடந்திருந்தாலும் அது கொக்கோய் சாருடைய ஆட்சியில தானே நடந்திருக்கும். அப்போ அவங்களே அவங்க ஆட்சியை குறை சொல்றாங்களா என்ன? இல்ல சார், ராகுல் சார் அவரே உங்க பேரை சொன்னாரு, அதுல அடானி பேரை போட்டு அவரோட நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி பேர்ல தினமும் ட்வீட் பண்றேனே, அதுல சொல்லி இருந்தது 20,000 கோடி ரூபாய். அதாவது நீங்க ராகுல் காந்தி என் பேர்ல ட்வீட் பண்ணதை பார்த்திருக்கீங்க, நான் ராகுல் காந்தி பேரை சொல்லி ட்வீட் பண்றேனே, அதையும் நீங்க பாருங்க. நீங்க எதுக்காக இந்த காந்திஜி ஆளுகளை இவ்வளவு மேல வச்சிருக்கீங்க? ஏன்னா அவங்க 60 வருஷம் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க. என்னங்க ஆண்டாங்க? நாட்டை நாசம் படுத்திட்டாங்க. இந்த பாருங்க, அவங்க உங்களை பத்தி பெருசா கவலைப்படலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா குலாம் நபி ஆசாத் அவரோட புக்கில் எழுதியிருந்தாரு, நான் சொன்னேன் ஹெமந்தா பிஸ்வா சர்மாவை முதல்வர் ஆக்கிடுங்க, இல்லைன்னா அவர் நம்ம பார்ட்டியை விட்டு போயிடுவாருன்னு. பரவாயில்ல போட்டோன்றாங்க. ஆமா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, யாராவது போறதா இருந்தா போங்க, அப்பதானே தனியா இருக்க முடியும், இல்லைன்னா அவர் லெவலுக்கு ஒன்றும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ எல்லாரும் பார்ட்டிலேயே இருந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்க அவரையே பார்ட்டியை விட்டு அனுப்பிடுவாங்கல்ல. அதனாலதான் அவர் யாரெல்லாம் போறதா இருந்தாலும் போங்க போங்க, நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க எப்பவாவது ராகுல் காந்தியை சந்திச்சு இதெல்லாம் பேசலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு ராகுல் காந்தியை சின்ன வயசுல இருந்தே தெரியும், பட் இது வரைக்கும் அவர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. அதனால நான் காங்கிரஸ்ல இருந்தாலும் நான் 10 தடவை சோனியா காந்தியை போய் பார்க்க போவேன், ஆனா நான் ராகுல் காந்தியை பார்க்க பொதுவா போக மாட்டேன். அதுல ஐ வாஸ் நெவர் இம்ப்ரெஸ்ட் பை இஸ் மெரிட்ஸ், இஸ் டீட்ஸ், இஸ் ஆர்குமெண்ட் லாஜிக்ஸ், இஸ் கெப்பாசிட்டி டு டூ இஸ் சர்வீஸ். யாரு மக்களோட ஸ்ட்ரகிளை புரிஞ்சுக்கிறது இல்லையோ அவங்களால எப்பவுமே இந்த பாரத நாட்டுடைய தலைவரால ஆகவே முடியாது. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் ரொம்ப திறமையானவர் ஆயிட்டாரு, அவரு ரொம்பவே மாறிட்டாரு. பாருங்க, இப்போ நம்ம ஊர்ல ஒரு சீக்கோ சிஸ்டம் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி லண்டன் போயிட்டு வந்துட்டாருன்னா உடனே ராகுல் காந்தி மெச்சூர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணிட்டாருன்னா ராகுல் காந்தியை திரும்பவும் மெச்சூர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. 55 வயசுல யாருங்க மெச்சூர் ஆவாங்க? இப்போ மெச்சூர் ஆக வேண்டிய வயசு என் பையனோடதுங்க. ஏங்க இப்போ ஆயிட்டேன்னா வயசு 60 ஆகுது, சன்னியாசம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம சனாதன தர்மப்படி அப்படிதான்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க மெச்சூர் ஆக டைம் தேவை அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இஃப் எ பர்சன் டேக்ஸ் 55 years டு பிகம் மெச்சூர் ஒன்லி, அப்புறம் வேலை எப்பங்க பாப்பாரு? நீங்க லாங் ஸ்கோப் உங்க பையனுக்கு இப்படி கொடுப்பீங்களா? 55 வருஷம் கொடுப்பீங்களா? சோனியா காந்தி மேடமை நான் கும்பிடுறேன், வணங்குறேன். அவங்க பையனுக்கு 55 வருஷம் கொடுத்துருக்காங்க ஒன்லி டு பிகம் மெச்சூர். ஆனா இப்ப நாம பாக்குறோம், அவரு ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாரையும் மீட் பண்றாரு, சந்திக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. நீங்க பாக்குறதா இருந்தா எப்பவோ பார்த்துருக்கணும், அப்ப ஏன் பார்க்கல? உங்க அப்பா பிரைம் மினிஸ்டரா இருந்தார்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? அஸ்ஸாம்ல இந்தியாவில் ட்ரக் டிரைவர்லாம் புதுசா வந்திருக்காங்களா? நீங்க உண்மையா சந்திக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த 60 வருஷத்துல நீங்க ஏன் பார்க்கல? அப்படி பார்த்திருந்தா இந்த ட்ரக் டிரைவருடைய வாழ்க்கை நிலையே மாறி இருக்கும்ல. ஆனா இப்ப அவரு கத்துக்கிட்டாருல்ல. இங்க பாருங்க, இதுல கத்துக்கிறதுக்கே ஒருத்தர் இவ்வளவு பெரிய டைம் எடுத்திருக்கிறாருங்க. அதுக்குள்ள இந்தியா டிஜிட்டலைஸ்டே ஆயிடுச்சு. அவ்வளோ டைம் நீங்க கொடுக்கலாமாங்க சொல்லுங்க? ஏங்க கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு குவாலிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதாவது ட்ரக் டிரைவர் கூட உட்காந்து பேசினேன். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா மோடிஜி யாரையும் போய் சந்திக்க மாட்டாரு, ஆனா ராகுல்ஜி எல்லாரையும் சந்திப்பாரு. ஏங்க மோடிஜி எல்லாரையும் இப்படி சந்திக்காமலேவா இந்த 74 வருஷம் வாழ்ந்திருக்காரு? அவரு பிரச்சாரம் பண்ணலையா? மக்களை எல்லாம் போய் சந்திக்கலையா? நான் ஒரு தடவை அஸ்ஸாம்ல அப்போதான் முதல் முறையா மோடிஜியை சந்திக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட மோடிஜி இது நௌகாவ்னு சொன்னேன். இமன் தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் அவர்கிட்ட நௌகாவுடைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஜோர்ஹான்னு சொன்னேன். அதுவும் எனக்கு தெரியும்னு சொன்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவர் என்கிட்ட அதுக்கு அஸ்ஸாம்ல நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 நாள் தங்கியிருக்கேன்னு சொன்னார். ஷன் அட்னால. ஏங்க அப்படிப்பட்ட மோடிஜியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அங்க டெல்லிக்குள்ளேயே வசிக்கிற 55 வருஷமா யாரையுமே சந்திக்காத ஒருத்தர் உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? நீங்க நரேந்திர மோடிஜியோடைய எக்ஸ்பீரியன்ஸ், நரேந்திர மோடிஜியோடைய எக்ஸ்போஷர், அதாவது மொத்த நாட்டை பத்தின எக்ஸ்போஷர். இப்போ நீங்க ஒரு நாள் ஒரு நைட் வந்து ட்ரக் டிரைவரோட உட்காந்துட்டு நீங்க அவருக்கே சவால் விட்டீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? அப்படின்னா உங்களை கையெடுத்து கும்பிடணுங்க. ஏன்னா உங்களால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். சரிங்க, நரேந்திர மோடிஜியோட நீங்க வேலை பண்ணப்ப பிரைம் மினிஸ்டரோட நீங்க காங்கிரஸ்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி கூடவும் வேலை பார்த்திருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியுமா? இதுல வித்தியாசம் என்னன்னா, நம்ம நரேந்திர மோடி, அமித்ஷா அவருடைய வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் என்விரான்மெண்டல் தான். நீங்க போகலாம், உட்காரலாம், அங்க சாப்பிடலாம். எந்த நாயும் உள்ள அதாவது நாய் இல்லைங்க, நாய் வந்தா வரலாங்க. நாயினால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாய் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாய் எங்க வீட்டில் கூட தான் இருக்குதுங்க. ஆனா நாயை எந்த இடத்துல வைக்கணும், ஆளுங்களை எந்த இடத்துல வைக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுங்க. நாயில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்க வீட்லயும் 3 நாய் இருக்குதுங்க. அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. இஷ்யூ என்னன்னா, அதாவது யூ டு நாட் ஆக்ட் லைக் ஏ ஃபியூடுவல் லாய்டு. மற்ற எல்லாம் ஓகே தாங்க. இப்ப கூட சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க பீட்ரே பண்ணிட்டீங்க, அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. எங்க காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதாவது யூ வில் நெவர் டிஸ்ஓபே த காந்தி ஃபேமிலின்னு. ஆனா இப்போ அந்த காங்கிரஸ் பார்ட்டி மாறிடுச்சு. இப்ப காந்தி ஃபேமிலியை ஒதுக்கி வச்சுட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை பார்ட்டி பிரசிடென்ட் ஆக்குறாங்க. கார்கே என்னங்க சொல்றாரு? நான் ஹைகமாண்ட்ல பேசிக்கிட்டு முடிவு எடுப்பேங்கிறாரு. உண்மையிலேயே நான் அதை எதிர்க்கிறேங்க. ஏன்னா நீங்க கார்கே மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு நீங்க எதுக்காக இப்படி ஒரு போஸ்ட கொடுத்து சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? அந்த போஸ்ட்ல தனியா ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்க. கார்கே கர்நாடகாவில இருந்து வந்திருக்காருங்க. கர்நாடகாவில் யார் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை கூட அவரால் எடுக்க முடியாதுங்க. அங்க காந்தி ஃபேமிலியை தான் போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஆனா கர்நாடகால அவங்க ஆட்சி அமைச்சாங்க, பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க. பிஜேபியும் தோக்கத்தாங்க செய்யும். ஏன் தோக்க கூடாதா என்ன? தமிழ்நாட்டில் கூட தான் பிஜேபி தோத்து போச்சு. பிஜேபி ஹிமாச்சல கூட தோத்து போச்சு. ஆனா பிஜேபி ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. இங்க பாருங்க, ஆனா பிஜேபியை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதாவது கர்நாடகாவில் நாங்க தோக்க மாட்டோம், ஹிமாச்சல்லையும் நாங்க தோக்க மாட்டோம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பிஜேபி டேக்ஸ் டிஃபீட் வித் ஹியூமிலிட்டி. கர்நாடகாவில் தோத்து போயிட்டாங்க, அது ஒன்றும் புது விஷயம் கிடையாதுங்க. நாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். எஸ் வி லாஸ், வி ஹவ் நாட் பிளேம் ஃபார் விஎம் ஃபார் தட். ஆனா காங்கிரஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? தோத்துட்டாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க இது விஎம் உடைய ப்ராப்ளம். நாங்க அப்படி பேசவே இல்லையே. கர்நாடகாவில் விஎம் உடைய ப்ராப்ளம் சொல்றாங்க. நரேந்திர மோடி தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாராம். அவர் ஒரு டிக்டேட்டர். எதுக்காக அப்படி சொல்றாங்க? அவர் நம்ம பிஎம்ங்க, அதுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். நரேந்திர மோடி ஒரு தானசோவா இருந்தா அப்ப நீங்க என்ன ஆவீங்க? நீங்க இல்லாமலே போயிடுவீங்களே. 100:1 தான் கவுண்டே பண்ணி ஆகணும். சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, 2024 எலெக்ஷன்ல எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து பிஜேபியை தோக்கடிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? தோக்கடிக்க முடியுமா? நாங்க மோடிஜியை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். இப்ப 2024 பொறுத்த வரைக்கும் உங்க அசஸ்மெண்ட் என்னங்க? 300 சீட்டு தாண்டணுங்க. 300+. இதுல எந்த பிரச்சனையும் வராது. மக்களும் கூட இருக்காங்க. ஏன்னா பாரதத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதுல எந்த டவுட்டும் தேவையில்லைங்க. இந்தியா இஸ் ஹேவிங் பெஸ்ட் டைம் நவ் இன் அவர் ஹிஸ்டரி. மோடிஜியை இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. நீங்க இப்பவே பாருங்களேன், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டரை என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆஸ்திரேலியாவில் மக்கள் காத்துலேயே நரேந்திர மோடிஜியுடைய உருவத்தை வரைஞ்சி காட்டுறாங்க. கேன் யூ இமேஜின்? இந்தியா ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் பெருமைப்படுத்தப்படும் எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஐ திங்க் ஆஃப்டர் சுவாமி விவேகானந்தா த கிரேட் ஸ்பீச் இன் அமெரிக்கா சிகாகோ, ஆஃப்டர் தட் மோடிஜி இஸ் டூயிங் சோ மச் திங்ஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி. அதுக்கு நாம் அவருக்கு உறுதுணையா இருக்கணுங்க எல்லா நேரமும்.
மோடிஜியுடைய நன்மைக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். அது மோடிஜிக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக, நம்ம இந்தியாவுக்காக.